சில கட்சி புதுசா ஆரம்பிச்ச கட்சிங்க. ஏன் நம்மளுடைய சினிமா ஸ்டார் விஜய் இருக்காரு, அவர் நம்ம ஏரியாவில் தான் இருக்காரு, சாலி கிராமத்துல. ராஜா வீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் வீடு, அடுத்த தடவை அவர் வீடு. அந்த வீட்டு கதவை இது வரைக்கும் நீங்க யாருமே திறந்து பார்த்துக்க மாட்டீங்க, எப்போதுமே மூடி இருக்கும் ஒரு பெரிய கேட். யாரும் அந்த வீட்டுக்குள்ள பார்த்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. அந்த வீட்டுல என்னைக்காவது ஒரு நல்லது கிட்டத்தட்ட ஒரு பொட்டணம் கொடுத்தானுங்க, ஒரு பொதுமக்கள் வரிசையில் நின்று சாப்பிட்டாங்கிற சரித்திரமும் கிடையாது. அவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சுட்டு, கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்களுக்கு சேவை பண்ணட்டும், எந்த பதவிக்கு வேணாலும் வரட்டும், அதுல யாருக்கும் ஆட்சி மணி இல்லை. நம்ம இயக்கத்துக்கும் அதே போல நம்முடைய தலைவருக்கும் ஆட்சி மணிகள் இல்லை. அவர் வந்து அந்த ஒரு 2000 பேரை அவருடைய கட்சி நிர்வாகிகள கூட்டத்தை போடுறதுக்கே பாத்தீங்கன்னா, பார்த்திருப்பீங்க, டிவில தான் பார்த்தோம், நம்ம எங்க யாரும் போய் பார்க்க போறோம். 2000 பேர் கூட்டத்தை நடத்தி அந்த செயற்குழு நடத்துறத பார்த்தா உச்சியே அடித்தடி மண்டை உடையுது, அங்கே விழுவுது, கால் விழுது, கை விழுவுது. இந்த உட்கார்ந்துருக்காங்க இவ்வளவு பெரிய ஜனங்க. 10,000 பேருக்கு மட்டும் கொடுத்தோம். அண்ணன் வணக்கத்துக்கு மேயர் அண்ணன் 11வது வருடம் 2011 பொங்கல் திருநாள் அன்றைக்கு வணக்கத்துக்குரிய மேயராக பணியாற்றினார்கள். நான் மண்டல குழு தலைவராக பணியாற்றினேன். அப்போது 13,000 பேருக்கு நலத்திட்டங்களை கொடுத்தோம். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூடாது. அந்த கூட்டத்தில் கூட அண்ணன் பேசினார். என்ன பேசினார்னா, இந்த 13,000 பேரையும் அண்ணன் தளபதி கூட முதல்வர் கூட போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், அண்ணா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கூட்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னு. 1 மணி நேரம் ஆகல, வீட்டுக்கு போகவில்லை. அந்த 1 மணி நேரத்துல 13,000 பேரையும் நாங்க நலத்திட்டங்களை ஒரு சின்ன ஒரு தள்ளுமுள்ளு கூட இல்லாம, ஒரு யாருக்குமே ஒரு புடவை கூட நசுங்க, அந்த மாதிரி நலத்திட்டங்களை நாங்க கொடுத்து இந்த கட்சியில ஒரு பெரிய கட்டுக்கோப்பான இயக்கம் என்கிற திமுக பலமாக இந்த விருதும்பாக்கம் பகுதியில் வச்சிருக்கோம். அனைத்து கட்சியினுடைய தோழர்களுடைய ஒற்றுமையுடன். அப்பெல்லாம் நிர்வாகிகள் பார்த்தனா தெரியும், அண்ணா மாநில இளைஞரணியா இருக்கும்போது திருநெல்வேலி மாநாடு, மாநில மாநாடு, திருநெல்வேலி மாநில மாநாடுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அப்ப அந்த பேனரே பிடிச்சி வரக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு. நாங்க 2500 பேரை போலீஸ் மாதிரி முடிவெட்டி கூட்டிட்டு போனோம் வெயிட்டிங் வீட்டுல. அந்த மாநாட்டுக்கு 2500 இளைஞர்களை கூட்டிட்டு போனோம். அப்ப தலைவர் கூட மேடையில சொன்னாரு, என்ன இளைஞரணி கூட்ட சொன்னா போலீஸை கூட்டு வராம அப்படின்னு. அப்படி வளர்த்த இந்த இயக்கம் இந்த விருதும்பாக்கத்துல கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்மளுடைய அருமை தம்பி லோகு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவரை பல முறை வாழ்த்திருக்கின்றோம், தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற விழாவில் தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த விழா எதற்காக நடைபெறுகின்றது? யாராருக்கோ எங்கெங்கோ எப்படியோ கொண்டாடப்பட்ட பிறந்த நாள் விழா இன்று சீரோடும் சிறப்போடும் தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் இன்று கொண்டாடப்படுகின்றது என்றால், அதுவும் பகுத்தறிவோடு கொண்டாடப்படுகின்ற இந்த பிறந்த நாள் விழா தமிழ்நாட்டினுடைய அரசு சொத்தை எல்லாம் கொள்ளையடித்து சிறைச்சாலைக்கு சென்ற திருடிக்கெல்லாம் பிறந்த நாள் விழா கொண்டாடிய காலங்கள் இருந்தது. அப்படி கொண்டாடப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் கோயில்களிலே சென்று மண் சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து தான் திருடிய பங்கினை பாதி அந்த கோயில்களுக்கே எழுதி வைத்து ஓடி ஒளிந்து விட்டவர்களை விட இன்று பகுத்தறிவோடு பொதுமக்களினுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்போடு இன்று கொண்டாடப்பட வருகின்றது. இந்த விழா தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த ஒரு நிர்வாகிக்கு கொண்டாடப்படுகின்ற விழா. தந்தை பெரியாரால், அண்ணாவால், தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் போற்றப்படுகின்ற திராவிட மாடல் அரசினை சனாதன சக்திகளை அழித்தொழிவேன் என்று சூளுரைத்து இன்று அத்தனை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சவால் விட்டுக் கொண்டு, நான் திராவிட மாடல் அரசு சாதி சனாதனத்தை ஒழித்தேன், என்னிடத்தில் மூட பழக்க வழக்கங்கள் எதுவும் எங்களை அண்டி வராது என்று தலைவருடைய தைரியத்தோடு
தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாக்காளர்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் செயல்திறத்தோடு தலைவர்கள் வீறு நடை போட்டுக் கொண்டு தமிழகத்தை தலைநிமிர செய்து கொண்டு தன்னுடைய நிர்வாக திறமையினால் தலை நிமிர செய்து கொண்டு மிளிர செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரிய ஆட்சியினை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஒன்றிய அரசு பல்வேறு நிலைகளில் தன்னுடைய இந்தியை தமிழ்நாட்டில் புகுத்திட வேண்டும் என்று ஒரு கெட்ட எண்ணத்தோடு அண்ணா காலத்தில் இருந்தும் தலைவர் காலத்தில் இருந்தும் திணித்து திணித்து அந்த முழங்கி போய் கேட்பாரத்து கிடந்த அந்த மொழி திணிப்பினை கையாளாத ஒருத்தன் இந்திய நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திற்கும் எந்த ஒரு நற்செயலும் செய்யாமல் வாரணாசியிலே ஒரு பெரிய கோயிலை நான் கட்டியிருக்கின்றேன், காசியிலே ஒரு கோயிலை கட்டியிருக்கின்றேன், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களே நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி வாரணாசிக்கு அழைத்து சென்று அந்த வாரணாசி தொகுதி மக்களே அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அந்த இடத்தில் தோற்று போன ஒரு நபர்தான் ஒன்றிய அரசுடைய தலைவராக வீற்றிருக்கின்றார். இவர் இந்திய நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த பேரிடரும் ஏற்பட்டாலும் வந்து பார்ப்பதற்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு நேரம் கிடையாது, தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பதற்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. ஏனென்றால் தனக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரு பொறாமையால் தனக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு குரூர எண்ணத்தினால் அண்மையிலே தன்னால் இந்தியாவுடைய பட்ஜெட்டினை கூட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஒரு சிறு தொகை கூட ஒதுக்க முடியாத நிலைமையில், கல்விக்கென்று ஒதுக்க முடியாத நிலையில், மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க முடியாத நிலையில் ஒரு குரூர மனப்பான்மை படைத்திட்ட சாதி சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட சமூக விழிப்புணர்வை ஏற்படக்கூடாது என்று இந்தியாவில் முடங்கி கிடக்க வேண்டும். இந்திய மக்கள், வட இந்திய மக்கள் எப்படி பாழ்பட்டு மூட பழக்க வழக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்களும் தன்னுடைய நிர்வாகத்திற்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு இருமாப்பு திடீர். அவர்களுடன் இணைந்து அதனுடைய நிதி அமைச்சரும் நீங்கள் என்ன செய்தீர்கள், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் நிதி வழங்குவதற்கு என்று சொல்லுகின்ற கொல்லைப்புற வழியாக பாராளுமன்றத்தில் நுழைந்து இன்று அந்த அமைச்சராக வீட்டிருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தினுடைய குரல் வரையை இந்தி மொழி திணிப்பு என்கின்ற ஆணவத்தினரை அடக்கிக் கொண்டு யார் எது பேசினாலும் எங்களுடைய திறமையை உங்களுக்கு தெரியுமா, உலகமே வியந்து கொடுக்கின்ற திருக்குறளை 143 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி இருக்கின்றார்கள். தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதற்கு எவ்வளவு பொருள் இருக்க வேண்டும், எவ்வளவு அந்த மொழிக்கான தகுதி இருக்க வேண்டும். தகுதி படைத்த ஒரு தமிழ் மொழியை இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இல்லாத நேரத்திலே செம்மொழியாக இயக்கப்பட்ட அந்த தமிழ் மொழியை நீங்கள் உதாசீனப்படுத்திட முடியாது. இந்தி மொழி நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு வர முடியாது. இதை எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், தமிழ்நாட்டினுடைய இன மொழி தமிழ் வளர்ச்சி கலாச்சாரம் அத்தனையுமே தன்னுடைய ரத்தத்தில் ஊறி போன ஒன்றான ஒன்று.
தமிழக மக்கள் அத்தனை பேரும் அறிவு வளர்ச்சினால், கல்வி வளர்ச்சினால், அதுவும் தளபதியுடைய ஆட்சி நிர்வாகத்தினால் இன்று கல்வியும் மருத்துவமும் இன்று தலை சிறந்து மேலோங்கி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் செய்திட்ட சாதனை என்ன? தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி காலத்திலே இருக்கின்ற மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் சாதித்த சாதனை என்ன? விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவர், ஆனால் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவர் இல்லை. மக்களுடைய மனதினை ஆராய்ந்து அறிந்து, மக்களுடைய தேவைகளை அறிந்து, தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன என்ன மருத்துவ உபகரணங்கள் வேண்டும், மருத்துவ நோய்களை, தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மருத்துவ நோய்களை எல்லாம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தனையோடு மருத்துவ வல்லுநர்களுடன் இணைந்து ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு துறை வல்லுநர்களையும் அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் விரட்டி அடிப்பதற்கு முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆட்சி நேரத்தில் தெருவோரங்களில் குட்கா வித்து, அந்த குட்கா வித்ததனுடைய பயனாக இன்று நீதிமன்றங்களை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த குட்கா வியாபாரி இன்று மருத்துவத்துறை சாதித்த சாதனையை பற்றி அந்த மருத்துவத்துறையினுடைய சாதனையை பற்றி அறிந்திராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவத்துறை என்ன சாதித்தது என்று கேட்கின்ற அந்த கேவலமானவனுடைய கூற்றினை தமிழக மக்கள் நீங்கள் யாரும் நம்பிவிட மாட்டீர்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு பெரிய சாதனை உங்களுடைய இல்லங்களை தேடி அந்த மருத்துவத்தினுடைய பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை 2 கோடி மக்களை தாண்டி சென்றிருக்கின்றது என்றால் நிச்சயமாக மருத்துவர்களை நாடி சென்ற காலம் போய் இன்று மருத்துவமனையே உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்குது என்றால் மக்களுடைய வாழ்வில், மக்களுடைய வளர்ச்சியில், மக்களுடைய நல்லது கெட்டதில் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றன மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போன்று பெரியாருடைய கொள்கையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற வீணர்கள் எல்லாம், ஏனென்றால் பெரியாருடைய கொள்கை பெண்களுடைய முன்னேற்றத்தில் தமிழகம் இன்று எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கின்றது. மூட பழக்க வழக்கத்தில் இருந்த பெண்களை, அடுப்பூதியிற்கு இருந்து கொண்டிருக்கிற பெண்களை பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும், ஏன் அத்தனை நிர்வாகத்துறையிலும் இணைந்து இன்று ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக தமிழகத்தினுடைய பணித்துறைகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் அளித்திட்ட உதவி, உரிமை, அந்த உரிமையினால் தான் பெரியார் அவருடைய கொள்கைகளை திராவிட மாடல் அரசு கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உண்மை புரியாதவர் தான் இன்று தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கையை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு திரிகின்றான். ஏனென்றால் அந்த பெரியாரால் தான் தன்னால் சீரழிக்கப்பட்ட ஒருத்தர் இன்று காவல் நிலையம் சென்று, நீதிமன்றம் சென்று தனக்கு நீதி வழங்கும் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கு உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல் ஆட்சி. உங்களுக்கு வாழ்வில் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சுய காலில் நிற்க வேண்டும், நீங்கள் என்ன தொழில் செய்திட வேண்டும் என்று கேட்டறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் உங்களுக்காக உதவி இருக்கின்ற
அரசு திராவிட மாடல் அரசு. அதே போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக வீட்டிருக்கின்ற இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விளையாட்டுத்துறை உலகெங்கும் பரவி கொண்டு எங்கெங்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றதோ அத்தனை விளையாட்டு போட்டிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வீரர்கள் அத்தனை பேரும் தன்னை இணைத்துக் கொண்டு வெற்றி பெற செய்து தமிழனுடைய பெருமையை உலகுணர செய்து கொண்டிருக்கின்றார். அண்மையில் கூட ஒரு தன்னுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரி ஒருத்தர் வெளிநாடு சென்று அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு பணம் இல்லை என்ற நேரத்தில் தன்னுடைய சுய சம்பாதியத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி அந்த நிதியினை பெற்றிட்ட சகோதரி கூட அந்த போட்டியிலே சென்று வெற்றி பெற்று துணை முதலமைச்சரிடத்திலே ஆசி பெற்றிருக்கிறார் என்றால் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்விற்கும் திராவிட மாடல் அரசு எப்படி செயலாற்றி கொண்டிருக்கின்றது இதுவே ஒரு சாதனை சாட்சி. ஆகவே தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்களே, நமது விருகம்பாக்கத்தினுடைய கலைஞர் நகர் வடக்கு தெற்கு பகுதி வாக்காளர் மக்களே, 127வது வட்ட கழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் அத்தனை பேரும் சிந்தித்து பாருங்கள். இந்த தெருக்களிலே ஏன் இந்த கூட்டங்கள் கூடியிருக்கின்றது என்று தெரியுமா? இந்த தெருவினுடைய பெயர் தெரியுமா? தெற்கு மாட வீதி, பக்கத்திலே இருக்கிறது வடக்கு மாட வீதி, மேற்கிலே இருப்பது மேற்கு மாட வீதி, கிழக்கிலே இருக்கின்றது கிழக்கு மாட வீதி. இதை எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், தேர் கூடி ஊர் மக்கள் ஒன்று கூடி தேர் இருக்கின்ற சாதி சனாதனத்தை வேறறுக்கின்ற அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஊரிலும் நடைபெற வேண்டும் தான் அந்த மாட வீதிகள் வீட்டிருக்கும். இந்த மாட வீதியில இன்று நடைபெறுகின்ற தேர் திருவிழா, தேர் தயாராகி கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை அல்ல. திராவிட மாடல் அரசு என்பது தலைவர் தளபதி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆன்மீக வல்லலுடைய ஆன்மீக கொள்கையும் ஏற்றுக்கொண்டு மூடப்பழக்கத்தை ஒழித்திடதான் திராவிட மாடல் அரசு. அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை இந்த சிவன் கோயிலுக்கு என்று ஒரு தேரினை செய்து தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த நேரம், இந்த நேரத்தில் திராவிட மாடல் அரசுடைய நிதி ஒதுக்கி அந்த தேர் தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த தேர் அண்மையில் வெகு விரைவில் தேர் ஓடும், இந்த வீதியில் தேர் ஓடும். அதற்கு நீங்கள் தயாராக தேர் இழுப்பதற்கு இப்போதே முன்னோட்டமாக நீங்கள் தேர் திருவிழாவுக்கு வருகை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர் திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, அதே போன்று ஒவ்வொரு திராவிட மாடல் அரசுடைய கொள்கையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வீணான வர்க்கங்களை, வீணான விவாதங்களை, வீணான சொல்லை சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாம் திசை திருப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வீணர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கூட்டமாக தான் இனிமேல் அமைந்திடும். இது போன்ற கூட்டங்கள் அத்தனையிலும் இதே போன்ற மக்கள் வெகுண்டு எழுந்து வந்து நம்மை ஆதரித்து நம்மை எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த எதிரிகளை வீட்டிற்கு உள்ளே தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய விடாமல் இந்தியும் தொகுதி சீரமைப்பும் நிச்சயமாக நடைபெறாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.